மாட்டேன்னு சொல்றேன்ல. வேண்டாம், சொன்னா கேளு. அடி. இத பாரு, ஓங்கன கை கன்னத்துல இறங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒழுங்கா ஓடி போயிட சொல்லிட்டேன். ஏய், உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கெல்லாம் சேர்த்து உங்க 2 பேரையும் அழ வைக்கல. என் பேரு கிரிஜா இல்ல. பூமையில இவளுக்கெல்லாம் நீ பயப்படாத. நீ தைரியமா வேலை பாரு. என்ன, நீ சப்பாத்தி போடு. சரிக்கா. சரியா? நான் வரட்டுமா? சரிக்கா. ஐயோ அப்பா, நல்ல வேலை கிரிஜம்மா பேசினதை ஈஸ்வரி அக்கா மட்டும் கேட்டிருந்தாங்க. முத அடி எனக்கு தான். அப்பா, முடியலடா சாமி. முருகா, அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம். துளசி எதுக்கு இப்ப போன் பண்றான்னு தெரியலையே. யாரு இது? ஃபாத்திமா தான் போன் பண்றா சின்னையா. அப்படியா? சரி சரி, பேசு பேசு. ஃபாத்திமா சொல்லு. ஏக்கா, நான் பாத்திமா இல்லக்கா, துளசி தான் பேசுறேன். இப்ப நீ தான் ஃபாத்திமா. சொல்லு ஃபாத்திமா, எதுக்கு போன் பண்ண? ஆமால, மறந்துட்டேன். இப்ப நான் பாத்திமா. சரி பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லு. ஏக்கா, நான் அத்தைக்கு சாப்பிட ஏதாவது குடுக்கலான்னு கிச்சனுக்கு போனேனா, அப்போ அந்த கிரிஜா நம்ம பூமையில இருக்கால, அவளை மிரட்டிட்டு இருந்தா. என்ன சொல்ற? ஆமாக்கா. அப்ப நான் என்ன பண்ண தெரியுமா? நான் வெரி குட் ஃபாத்திமா. தேங்க்யூக்கா. ஃபாத்திமா, இப்பதான் உனக்கு ஈஸ்வரியோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்திருக்கு. அட போங்கக்கா, நீங்க ஒண்ணு. எனக்காவது அந்த தைரியம் வர்றதாவது ஏதோ ரொம்ப வீராப்பா அந்த கிரிஜாவை மிரட்டி பூமையில விட்டு அடிக்க சொல்லிட்டேன். இப்ப அத நினைச்சா கை காலெல்லாம் கிடுகிடுகிடுன்னு ஆடுது. ஏக்கா, என்னக்கா நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறிய? சரி, நீ பயப்படாம ஜாக்கிரதையா இரு, நான் வந்துடுறேன். சரிக்கா. சரி சரி. அம்மா, பூமையில கிரிஜாவை அடிக்கிறதுக்கு கைய ஓங்குனா. நமக்கு என்னமோ கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அந்த அளவுக்கு வீக்கா இருக்கோம். என்ன ஈசு, உன்ன மாதிரி தைரியமா இருக்கணும்னு சொல்ற? ஏன் ஃபாத்திமாக்கு எதுவும் பிரச்சனையா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ கொஞ்சம் பயந்தாங்கோலி இல்லையா? சரி சரி சரி. ஏய் ஈஸ்வரி, ஒரு வேலைக்காரிய வச்சா என்ன அடிக்க சொல்ற? நான் கூட்டிட்டு வந்தவளை வச்சு என்னையே அடிக்க சொல்றல? இல்ல, உன்னை விட மாட்டேன். உன்னை சும்மாவே விட மாட்டேன். நாளைக்கு உனக்கு கல்யாண நாள்ல பண்றேன். அதையே அந்த வசுந்தராவோட கடைசி நாளா பண்றேன்.
நீ சந்தோஷமா கொண்டாடணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்கல்ல, அந்த நாள் நீ வாழ்க்கையில அதிகமா அனுபவிக்க போற நாள். பண்ற அந்த வசுந்தராவோட கதைய எப்படி முடிக்கிறதுன்னு நான் யோசிக்கிறேன்டி. ஈஸ்வரி, கடைசியில ஜெயிக்கிறது நானாதான் இருப்பேன். நானாதான் இருப்பேன். நீ பார்க்க தானே போற. ஒரு நிமிஷம். என்ன இல்ல, எனக்கு ஒரு சின்ன குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? அது என்னன்னா, இப்போ பட்டு வெட்டி பட்டு சட்டை கடைக்கு போய் நீ எனக்கு ஒரு செட்டு எடுத்த. ஆனா நீ உனக்கு ஒரே கலர்ல ஒரே மாடல்ல அதே கடையிலேயே 2 செட்டு எடுத்திருக்கிய. எதுக்கு? ஆஹா, சின்னையாவுக்கு தெரியாம தானே துளசிக்கும் சேர்த்து ஒரே மாதிரி 2 புடவை வாங்கணும். இவர் எப்படி அதை நைஸா கண்டுபிடிச்சாருன்னு தெரியலையே. என்ன ஈசு, என்ன யோசிச்சிருக்க? சொல்லு, யாருக்கு எடுத்த? சின்னையா, புடவை எதுக்கு எடுப்பாங்க? கட்டிக்கிறதுக்கு தானே எடுப்பாங்க. புடவையெல்லாம் கட்டிக்கிறதுக்கு தான் எடுப்பாங்க. அதுக்காக ஒரே மாதிரி 2 புடவை எடுப்பாங்களா என்ன? அதனால தானே ஏன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, இவர் விட மாட்டாரு போல இருக்கே. எப்படியாவது சமாளிக்கணுமே. ஈசு, ஒரு புடவை உனக்கு, இன்னொரு புடவை யாருக்கு? ஈசு, நீ பதில் சொல்லாட்டியும் அந்த 2வது புடவைய நீ யாருக்காக எடுத்தன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நீ என்ன மாதிரியே இப்ப திருத்துன்னு முழிக்கிற? உன் சின்னையா இதை கண்டுபிடிப்பேன்னு நீ எதிர்பார்க்கல. நான் சொல்லட்டுமா? நீ 2வது புடவை யாருக்கு எடுத்தனா? அபிமாவுக்கு. கரெக்ட் தானே? ஐயோ சின்னையா, இதுக்குதான் இவ்ளோ பில்டப் கொடுத்தீங்களா? நான் கூட எங்க நீங்க துளசி நம்ம கூட இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்களோன்னு டென்ஷன் ஆயிட்டேன். சரியான ஆளு சின்னையா நீங்க. என்ன ஈசு, நான் சொன்னது சரிதானே? இல்ல சின்னையா, இல்லையா? அபிக்கு நான் சுடிதார் செட் தானே எடுத்தேன். இன்னொரு புடவைய நான் என் ஃப்ரெண்டு ஃபாத்திமாக்கு தான் எடுத்தேன். ஓ, அவங்களுக்கா? சரி. நான் அவங்க இருக்கிறதே மறந்து போயிட்டேன் பத்தியா? சரி, இந்தா நீ அவங்கள்ட்ட கொண்டு போய் இதெல்லாம் கொடுத்துரு. நான் நம்ம ரூமுக்கு போறேன். சரி சின்னையா, இது உங்களோட வேஷ்டி சட்டை. ஆமா இல்ல? சரி.